ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு நான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ஸோ மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி ஒரு லாஸ்ட் வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன், ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு செக் அவுட் மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை. ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா, அணித்துறை, இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். அப்படி படிக்கலை அப்படின்னா எதுவும் பேனிக்காக தேவையில்லை. ஸோ நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக நீங்கள் படித்ததுலேருந்து வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. அண்டு நெடுவினா ஒரு வேளை இதில் உள்ளது படிக்காமல் இருக்கீங்கன்னா அதை திரும்ப படிக்க தேவையில்லை, நீங்கள் சும்மா வாசிச்சு பாருங்கள் ஒரு தடவை. ஏன்னா நெடுவினா பொறுத்தவரை சொந்த நடையில் எழுதினாவே போதும். அது நோட்ஸில் உள்ள மாதிரியோ இல்லை புக்கில் உள்ள மாதிரியோ அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு, கதையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக எழுதினா போதும். ஸோ அதனால் நெடுவினா ஒரு வேளை இதில் உள்ளது படிக்கலாட்டி 6 மார்க் கொஸ்டின் அது ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போங்க. பேனிக் ஆகவே தேவையில்லை, ஓகேங்களா? அண்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு முன்னுரை, முடிவுரை, பொருளுரை போட்டு சும்மா நீங்கள் எழுதினாவே போதும், மார்க் கொடுத்துருவாங்க. பாருங்கள், குருவினா செய்யுளை பொறுத்தளவில் கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாத்துக்கான பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? வசன கவிதை வேறுபாடு தருக. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவனை, அந்த கொஸ்டின். கழிவிழா ஒளிவிழா, ஒருமுக எழினி பெருமுக எழினி, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார்? வறுமையும் சிறுமையும் தருவது எது? யாழின் வகைகள் யாவை? அறிவுடை வேந்தன் நெறி குடித்து பிசிராந்தையார் கூறுவனை யாவை? இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? உரைநடை குருவினா நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு வரைக. ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 11th கூட வீடியோ போடல, அவ்வளோவா 12th நான் அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் தமிழ் எக்ஸாமுக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, ஓகேங்களா? அண்ட் எழுத்தாணிகளின் வகைகள், ஒளி பின்னல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிறுவினா செய்யுளை பொறுத்தளவில் ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுகிறார்? யானை புக்கப்புலம் போல தானும் உண்ணான் உலகம் கெடுமே, அந்த கொஸ்டின். ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுறது. ஈசன் மகன் நின்றான் ஒரு ஏழை என, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உரைநடை சிறுவினா பொறுத்தளவில் சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. பேரிடர் மேலாண்மை ஆணையம், பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம், வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை. அண்ட் நான் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கும் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அடுத்து, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுது முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுகாது, அதெல்லாம் பார்த்துக்கங்க. செய்யுள் நெடுவினா பொறுத்தளவில் செய் நன்றி அறிதலை, திருக்குறளில் உள்ள ஒரு 3 நெடுவினா இருக்குன்னு நினைக்கிறேன், திருக்குறளில் 3ஓ 4ஓ. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெடுவினா கண்டிப்பாக திருக்குறளில் இருந்து ஒன்று கேட்டுருவாங்க, அதனால திருக்குறளில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அது இல்லாட்டியும் நான் தனியாக இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? என்னென்னா செய் நன்றி அறிதலை, சினத்தை காத்தல், அறிவுடைமை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உரைநடை நெடுவினா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பாரமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்து இங்கே செய்யுள்னு இருக்குது, ஆக்சுவலி இட்ஸ் நாட் எ செய்யுள், இது என்னன்னு கேட்டீங்கன்னா விரிவான கதை, துணைப்பாடம். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. உரிமை தாக்கம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இணைந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரியும், அது பார்த்துங்க. அணியை பொறுத்தளவில் பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி, ஓமை அணி, நிரல் நிறை அணி பார்த்துக்கங்க. துறை வந்து பாடான் திணையும் செவியறி உருவ துறையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நயம் பாராட்டுதல் பார்த்துங்க. மையக்கருத்து கண்டிப்பாக எழுதணும். அப்புறம் 3 நயம், அது மோனை எதுகை நயம். மோனை நயம்னா தெரியும் நினைக்கிறேன், முதல் எழுத்து ஒன்றை தடுப்பது மோனைன்னு எழுதிட்டு என்ன மோனை நயம் அமைந்திருக்கோ அதை எழுதுங்க. எதுகை நயம் 2ஆம் எழுத்து ஒன்றை தடுப்பது எதுகைன்னு போட்டு என்னென்ன எழுதுங்க. அடுத்து அணி நயம், சந்த நயம், அதில் என்ன அணி எதுவும் பயன்பட்டு வந்திருக்கா, இல்லை சந்த நயம் என்ன வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து எழுதுங்க. ஏதாவது 3 நயம் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பழமொழி விளக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் எறும்பு உரை கல்லும் தேயும் அப்படின்னா
ஸோ அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு ஒரு கதை மாதிரி நீங்கள் எழுதணும். அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.